இயேசுவே உமக்கு நன்றி. சர்வ வல்லவரே உமக்கு நன்றி. பரிசுத்தமானவரே உமக்கு நன்றி. மகத்துவமானவரே உமக்கு நன்றி. எல்லா மகிமைக்கும் மேலானவரே, நீர் ஆண்டவரே எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனாக நீர் இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உன்னதமான தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஒருவரே துதிக்கப்படத்தக்கவர், நீர் ஒருவரே புகழப்படத்தக்கவர், எல்லா போற்றுதலுக்கும் உரியவர். ஆவியானவரே நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும் பொழுது, உம்மை துதிக்கும் பொழுது நீர் எங்கள் மத்தியிலே வாசமாய் இருக்கிற நல்ல தெய்வமாக நீர் இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தமானவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. நீர் நல்லவர், நல்லவர், நல்லவர். நீர் கிருபை உள்ளவர், உள்ளவர். நீர் மகத்துவமானவர். ஆண்டவரே நீர் எங்களை நினைத்திருக்கிறவர், நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறவர், நீர் எங்களை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணியை போல பாதுகாக்கிறவர். ஆவியானவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ. உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ. உம்மை ஆராதிப்பே. நீர் ஒருவரே உன்னதர், நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே மகத்துவமானவர். நாங்கள் உம்மை ஆராதிக்க உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோம். பரிசுத்தமான தேவனே எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. உம்முடைய திரியேக ஆண்டவரே தேவனுடைய அந்த கிருபைகள் எங்களை சூழ்ந்து கொள்ள நாங்கள் உம்மை அழைக்கிறோம். இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலும் பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட நீர் இடைப்பட போகிறதற்காக நன்றி. ஆண்டவரே உம்மை துதிக்கும் பொழுது அந்த விடுதலையை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. தொடர்ந்து இந்த ஆராதனையில் உங்கள் நாமம் மாத்திரமே உயர்த்தப்படுவதாக, மகிமைப்படுவதாக. எல்லா துதி கன மகிமை உங்கள் ஒருவருக்கே ஏறெடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமக்கு தெரிந்த ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். என்னோடு கூட சேர்ந்து நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி இந்த காலை நேரத்தில் நம் தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். சேர்ந்து கரங்களை தட்டி ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே
சொல்லு முழு உள்ளத்தோடே. என் வாழ்க்கையிலே எத்தனையோ குறைகள் குற்றங்கள் எனக்குள்ளே இருந்தாலும் என்னை மன்னிக்கிற கிறிஸ்து அவர் எனக்காக தன்னுடைய ஜீவனையே தந்திருக்கிறார். அவர் இந்த உலகத்தில் வந்ததின் நோக்கம் என்னை மன்னிப்பதற்காக, என்னை மீட்டெடுப்பதற்காக. அவருடைய ரத்தம் என்னை மீட்டிருக்கிறது. அவர் என்னை தூக்கி எடுக்கிற தேவன் என்பதை உணர்ந்து இந்த காலை நேரத்திலே நம் ஆண்டவரை, நம் இரட்சகரை நாம் உயர்த்தி பாடுவோம். குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். என் வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நம்பிக்கையோடு ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். எல்லாம் உங்க சத்தத்தை உயர்த்தி கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். என் வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே.
தேவனை ஆராதிக்கிற இந்த நேரத்தில் வெறும் நம்முடைய உதடுகள் மாத்திரம் அல்ல, நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆத்துமாவிலிருந்து நாம் தேவனை துதிப்பது அது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஏன்னா ஆத்துமா சோர்ந்து போகாது. ஆத்துமா ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா அது இழைத்து போய் நிற்காது. நம்முடைய ஆவியிலிருந்து அந்த ஆத்துமாவை நாம் உயர்த்தி நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவரை பாட போகிறோம். இரண்டாவதாக ஒரு பாடல் நமக்கு ஒருவேளை புதிதாக இருக்கலாம், என்னோடு கூட சேர்ந்து அதை கற்றுக்கொண்டு நீங்கள் பாடும்பொழுது கர்த்தர் நிச்சயமாக அவர் நம்மை சூழ்ந்திருக்கிறார் என்பதை நாம் உணரப்போகிறோம். இந்த ஆராதனையினுடைய நோக்கம் என்பது வெறும் பாடல் பாடுவது மாத்திரமல்ல, தேவனுடைய பிரசனத்தை நான் உணர வேண்டும். தேவனுடைய பிரசனம் என் வாழ்க்கையில் அது நிரம்பி இருக்க வேண்டும். தேவனுடைய பிரசனம் இப்பொழுது நான் இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது அது என்னோடு கூட என் வாழ்க்கையிலே, என் குடும்பத்திலே, நான் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லா இடத்திலும் அந்த பிரசனம் என்னோடு கூட இருக்கும் என்கிற அந்த நம்பிக்கையோடு கூட நல்ல ஒரு விடுதலையோடு கூட நாம் ஆராதிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி சேர்ந்து, அவரே என் நம்பிக்கையின் காரணர், அவரே என்னுடைய வாழ்வின் அர்த்தமாக இருக்கிறவர், என்னை ஆளுகை செய்கிறவர், என் குடும்பத்தை ஆளுகை செய்கிறவர், என்னை ஒவ்வொரு நாளும் நடத்துகிறவர் அந்த தேவனே, அவரை நான் புகழ்ந்து பாடுவேன், அவரை நான் உயர்த்தி பாடுவேன் என்ற அந்த நல்ல உற்சாகத்தோடு நம்பிக்கையோடு கூட நம் ஆண்டவரை உயர்த்தி பாடுவோம். என் நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தம் நீரே, ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. என் நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தம் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தம் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. என் நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தம் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. இந்த பாடல் வரிகளை நான் ஒரு வரியை பாடும்போது என்னோடு கூட சேர்ந்து அதை திரும்பமாக நீங்கள் பாடும் பொழுது இந்த பாடலுடைய நிறைவு நல்லா இருக்கும். முதலும் நீரே என்று சொல்லும் பொழுது நீங்கள் முதலும் நீரே என்று சொல்லுங்கள், முடிவும் நீரே என்று சொல்லும் பொழுது நீங்கள் முடிவும் நீரே என்று சொல்லும் பொழுது முதலும் நீரே, முடிவும் நீரே, துவங்கியதை முடிப்பவர் நீரே. உங்க சவுண்ட் வரும். முதலும் நீரே, முடிவும் நீரே, துவங்கியதை முடிப்பவர் நீரே. கடலின் மேலே நடந்து கரை சேர்ப்பவரும் நீரே, கடலின் மேலே நடந்து கரை சேர்ப்பவரும் நீரே. உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தமும் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. என் நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தம் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. சொன்னதை செய்யும், சொன்னதை செய்யும் உன்னதர் நீரே, உன்னதர் நீரே,
வாக்கு மாறா உத்தமர் நீரே, உத்தமர் நீரே, சொன்னதை செய்யும் உன்னதர் நீரே, உன்னதர் நீரே, வாக்கு மாறா உத்தமர் நீரே, உத்தமர் நீரே, கூப்பிட்ட நேரத்தில் எல்லாம் செவி கொடுப்பவரும் நீரே, கூப்பிட்ட நேரத்தில் எல்லாம் செவி கொடுப்பவரும் நீரே. சேர்ந்து சத்தமாய் உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். மீண்டும் உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். என் நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தம் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. என் நம்பிக்கையின் காரணர் நீரே, என் வாழ்வின் அர்த்தம் நீரே, என்னை ஆளுகை செய்பவர் நீரே, உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. அவரே என் நம்பிக்கையின் காரணர். என் வாழ்க்கையில நான் வாழ்கிற எல்லா சூழ்நிலையிலும் எனக்கு நம்பிக்கையாக இருக்கிறவர் என் தேவன் ஒருவரே. அந்த நல்ல தேவன் இந்த காலை நேரத்தில் நம்ம மத்தியில் அவர் இறங்கி வரப்போகிறார். அவர் எலியாவின் தேவன். எலியா தீர்க்கதரிசி ஒரு நம்பிக்கையோடு கூட ஒரு சின்ன ஜெபத்தை அவர் பண்றாரு. அந்த ஜெபத்தை கேட்டு அங்கீகரித்த அதே ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் உங்களுடைய ஜெபத்தையும் கேட்க அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய ஜெபத்தை கேட்டு அவர் அற்புதங்களை அடையாளங்களை செய்ய அவர் கிருபை உள்ள தேவனாக இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு கூட அந்த எலியாவின் தேவனை நாம் உயர்த்தி பாட போகிறோம். அப்படியே இருக்கிற இடங்கள்ல எழுந்து நின்று நம்முடைய ஆண்டவரை நாம் நோக்கி உயர்த்த போகிறோம். ஆண்டவரே, அப்ப நீங்க அசைவாடணும். ஆண்டவரே, எங்க சபையில எங்க வாழ்க்கையில உங்களுடைய அசைவாடுதல் ஆண்டவரே எங்களுக்கு வேண்டும். ஆவியானவரே, எங்களை நிரப்புங்கன்னு சொல்லி அந்த நம்பிக்கையோடு கூட எல்லோரும் பயபக்தியோடு ஒரு தெரிந்த பாடல் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அவரை உயர்த்தி பாட போகிறோம். ஹல்லேலூயா. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார்.
அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. வழிமாறி கீழ்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வழிமாறி கீழ்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார் என் ஜீவனை. மீனை கொண்டு மீட்பார். ஆவியே, நல்ல ஆண்டவரை உயர்த்தி அப்பா, இந்த காலை நேரத்தில் உங்க பிரச்சனத்தை நாங்க உணரணும்பா. எல்லா தடைகள் மாறட்டும். என் வாழ்க்கையிலே உண்மை ஆராதிப்பதற்கு, உங்களை தொழுது கொள்வதற்கு எல்லா தடைகள் மாறட்டும் ஆண்டவரே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நல்ல உணர்ந்து, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. கேரி காற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. கேரி காற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன், நான் பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன். அழைத்தவர் கரம் நடத்தும், நம்மை அழைத்தவர் கரம் நடத்தும். ஆவியே, நல்ல நல்ல ஆண்டவரை உணர்ந்து அப்பா, உங்க பிரசனத்தினால நிரப்புங்க ராஜா. ரிமா ஹலலுனமா அபா மோரிமா ஹஷியாந்தரமோ. சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் உன்னோடு கூட இருந்து உன்னை நடத்துகிற நல்ல ஆண்டவராக அவர் இருக்கிறாரே. கர்த்தரை துதி. ஓ, கர்த்தரை துதிக்கிற இந்த நேரத்தில் அவருடைய மகிமை நம்மை தொடுகிறது. அவருடைய பிரசனம் நம்மை விடுவிக்க அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. எல்லா பலவீனங்கள், எல்லா பயங்கள், எல்லா விதமான போராட்டங்கள், எல்லா விதமான தடைகளை கர்த்தர் ஆண்டவரே நீர் மாற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறீரே. ஓ, உம்முடைய அசைவாடுதல் வரும் பொழுது கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி இன்றைக்கு ஒரு விடுதலையை எங்கள் வாழ்க்கையிலே, எங்கள் குடும்பத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் உதவி செய்வீராக. ஓ, இன்றைக்கு ஒரு விடுதலை உம்மை துதிக்கிறதான இந்த நேரத்தில் ஒவ்வொரு மனங்களில் இருந்து, ஒவ்வொரு உள்ளத்திலும் ஆவியானவருடைய கரம் இப்பொழுது தொடுவதான. அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, ஆவியானவரே நீர் அசைவாடுகிற தேவன், நீர் வார்த்தையின் தேவன், நீர் ஜீவனுள்ள தேவன், நீர் ஜீவிக்கிற தேவன். நீர் கல்லல்ல, நீர் மண் அல்ல, நீர் உயிரோடு கூட இருக்கிறவர். அந்த உயிர் தெழுந்த தேவனை நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். சங்கீதக்காரர் இவனுமாக தன்னுடைய பாடல்களை எழுதியிருக்கிற ஒருவரே, உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டு அருளினார். ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுடைய சத்தத்தை நீர் கேட்கிறவர். உபத்திரப்பட்டவன ஆண்டவரை நீர் ஒரு நாளும் அற்பமாய் எண்ணுகிற தேவன் அல்ல. எந்த விதமான சூழ்நிலையிலிருந்து நாங்கள் இருந்தாலும் வந்தாலும் கர்த்தர் எங்களை கண்ணோக்கி பார்க்கிறவர். வனாந்தரத்தில் ஆகாரை பார்த்த அதே கண்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும் நாம் எந்த சூழ்நிலையில் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அந்த நல்ல ஆண்டவரை உயர்த்தி, ஆவியானவரே நாங்கள் உம்மை நம்புகிறோம்பா சொல்லுங்களேன். இந்த ஆராதனையில ஒரு அர்ப்பணிப்போடு கூட, இயேசுவே நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை விசுவாசிக்கிறேன். அதனாலதான் அந்த 12 வருட பாடுள்ள ஸ்திரீ ஒரு நம்பிக்கையோடு கூட அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாகிலும் நான் குணமாவேன்,
அவருடைய வஸ்திரத்தை நான் போய் தொடுவேன், அவர்கிட்ட போய் நான் ஜெபம் பண்ண மாட்டேன், அவரை கூப்பிட மாட்டேன், எதுவுமே செய்ய மாட்டேன். ஆனா அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை மாத்திரம் நான் தொடுவேன், எனக்கு சுகம் உண்டாகும். 12 வருட பாடு ஒரே நொடி பொழுதிலே மாறினது போல கர்த்தர் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் குணமாக்க, சுகமாக்க அவர் வல்லவராக அவர் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. உங்க பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்கப்பா. அந்த 100க்கு அதிபதி விசுவாசித்தது போல நீர் ஒரு வார்த்தை சொல்லும், என்னுடைய வேலைக்காரன் சுகமாவான். அந்த வார்த்தை இப்பொழுது ஆண்டவரே சபையில இந்த நாளிலே இறங்கி வரட்டும் ராஜா. கொஞ்ச நேரம் அவருடைய நாமத்தை எல்லாம் சொல்லி, அவர் யெகோவா ஈரே, அவர் யெகோவா ராஃபா, அவர் யெகோவா ஷம்மா, அவர் யெகோவா ஷாலோம், அவர் யெகோவா சிட்கேனு. அவர் ஒருவரே உயர்ந்தவர், அவர் ஒருவரே மேலானவர். கொஞ்சம் சொல்லுங்களேன், அவருடைய நாமத்தை உங்கள் நாவுகளாலே உச்சரித்து, ஆண்டவரே உமக்கு நன்றிப்பா, உம்முடைய கிருபைக்காக நன்றி, உங்க தயவுக்காக நன்றி, உம்முடைய வழிநடத்துதலுக்காக நன்றி, அந்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. நீர் என்னோடு கூட பேசுகிறீரே, ஒவ்வொரு நாளும் நீர் என்னை வழிநடத்துகிறீரே, ஒவ்வொரு நாளும் என்னுடைய பாதைகளை செவ்வையாக மாற்றுகிற தேவனாக நீர் இருக்கிறீரே. நான் சோர்ந்து போகிற நேரங்கள் எல்லாம் என்னை தூக்கி எடுக்கிற நல்ல தெய்வமாக நீர் இருக்கிறீரே. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் குழப்பத்தோடு இருக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை அனுப்பி என்னை தெளிவாக மாற்றுகிற தேவன் நீர் என்பதை உணர்ந்து நான் உம்மை துதிக்கிறேன். ஹல்லேலூயா. நீர் பரிசுத்தர், நீர் உன்னதமானவர், நீர் ஆண்டவரே சர்வ வல்லவர். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்களேன், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சேனைகளின் கர்த்தர், அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் ஒருவரே பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். இந்த நாமத்தை சொல்லும் பொழுது எல்லா எரிகோ மதில்கள் விழுந்தது போல கர்த்தர் இந்த காலை நேரத்தில் என் வாழ்க்கையில் இருக்கிற எரிகோக்களை அவர் இடிந்து விழ செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்க நடந்து வந்த பாதைகள் எல்லாம் நாங்க நினைத்து பார்க்கிறோம். இன்னைக்கு ஒருவேளை நாங்க நல்ல ஒரு இடத்துல இருக்கலாம், ஆனா ஆரம்பம் அது மிகவும் அற்பமாக இருந்தது. அதெல்லாம் நினைத்து உங்களுக்கு நன்றி சொல்றோம்ப்பா, நன்றி சொல்றோம் ராஜா, நன்றி சொல்லுங்க. நினைத்து பார்க்கிறே கடந்து வந்த பாதைகளை, தியானிக்கிறேன் உம் தயவை. திரும்பி பார்க்கிறேன் துவங்கின காலங்களை, புரிந்து கொள்கிறேன் உம் அன்பை. துவங்கினேன் ஒன்றுமில்லாமல், திருப்தியாய் என்னை நிறைத்தீர். துவங்கினேன் ஒன்றுமில்லாமல், திருப்தியாய் என்னை நிறைத்தீர். நீர் உண்மையுள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். அவர் ஒருவரே உண்மையுள்ள தேவன், அவர் ஒருவரே நடத்தி செல்ல வல்லமை உள்ள தேவனாக அவர் இருக்கிறார். ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீங்க நடத்தி வந்த பாதைகள் எல்லாம் நாங்க நினைக்கிறோம். கர்த்தர் தாமே ஆண்டவரே ஒன்றுமில்லாத அந்த சூழ்நிலைகள் எல்லாம் நாங்க நினைக்கிறோம். எங்க வாழ்க்கையின் ஆண்டவரே அந்த ஆரம்ப பகுதி மிக மிக ஆண்டவரே அது ஆண்டவரே மோசமான ஒரு நிலைமையில இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு எங்களை உயர்த்தி இருக்கிறீர், எங்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறீர். எங்களை ஆண்டவரே நீர் ஆண்டவரே சுவாமி தகப்பனே ஒரு மேலான இடங்களில் நீர் வைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி, அதற்காக நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தரிசனம் ஒன்றுதான் அன்று சொந்தமே, கையில் ஒன்றும் இல்லை அன்று என்னிடமே. தரிசனம் ஒன்றுதான் அன்று சொந்தமே, கையில் ஒன்றும் இல்லை அன்று என்னிடமே. தரிசனம் தந்தவர் என்னை நடத்தினீர், தலை குனியாமல் என்னை உயர்த்தினீர்.
தரிசனம் தந்தவர் என்னை நடத்தினீர். தலை குனியாமல் என்னை உயர்த்தினீர். நீர் உண்மையுள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். நீர் உண்மையுள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். இதுவரை தாங்கின கிருபை இனிமேலும் தாங்கிடுமே. இதுவரை சுமந்த கிருபை இனிமேலும் சுமந்திடுமே. இதுவரை தாங்கின கிருபை இனிமேலும் தாங்கிடுமே. இதுவரை சுமந்த கிருபை இனிமேலும் சுமந்திடுமே. இதுவரை தாங்கின கிருபை இனிமேலும் தாங்கிடுமே. இதுவரை சுமந்த கிருபை இனிமேலும் சுமந்திடுமே. இதுவரை தாங்கின கிருபை இனிமேலும் தாங்கிடுமே. இதுவரை சுமந்த கிருபை இனிமேலும் சுமந்திடுமே. நீர் உண்மையுள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். நீர் உண்மையுள்ள எல்லோரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, நீங்க ஒருவர் மாத்திரமே உண்மை உள்ள தேவன். இந்த வானம் பூமி மாறினாலும் நீ ஒருபோதும் மாறாதவர். யார் என்னை கைவிட்டாலும், யார் என்னை மறந்தாலும், யார் என்னை விட்டு தூரமாய் போனாலும், என்னை விட்டு விலகாத கர்த்தர் நீர் ஒருவரே. என்னை ஒருபோதும் கைவிடாத நேசர் நீர் ஒருவரே. நீர் என்னை மறப்பதில்லை. இஸ்ரவேலே, நான் உன்னை மறப்பதில்லை. இஸ்ரவேலே, நான் உன்னை கைவிடுவதில்லை. ஓ ஆண்டவரே, உம்மை நம்பி வந்த ஒருவரும் ஆண்டவரே விட்டு போவதில்லை. ஒருவரும் வெட்கமடைவதில்லை. ஒருவரும் நானும் அடைவதில்லை. பயப்படுவதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியங்கள் அது மிகவும் பயங்கரமாக இருக்கும். ஆண்டவரே, மோசேயை நீர் நடத்தின தேவன், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன். நீ போகிற இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவன் அவர் ஒருவரே. கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர் அவர் ஒருவரே உண்மையுள்ள தேவன். அவரை போல இந்த பூமியில் ஒருவரும் இல்லை. ஆவியானவரே, எங்க வாழ்க்கையில அடிமட்டத்திலிருந்து நாங்க இன்றைக்கு ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இருக்கிறதுக்கு காரணம் நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. அப்படி அன்பு பரிசுத்தமானது. நம்மகிட்ட இருக்கிற குறைகளை அவர் பார்த்திருப்பார்னா மனுஷங்க நேசிக்காம போயிடுவாங்க. ஆனால் கர்த்தரோ இப்பொழுதும் அதே நேசத்தோடு அதே அன்போடு நமக்காக அவர் காத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா 30:18 இவ்வனமாய் ஒரு வார்த்தை, ஆனாலும் கர்த்தர் உங்களுக்காக இறங்கும்படி காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். அவர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவரே, இந்த ஆராதனை எங்களோடு கூட நீர் இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி. எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கே நாங்கள் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இரண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். சபையின் அறிவிப்புகள்: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 6:30 மணி முதல் 8 மணி வரை முதல் ஆராதனையும், இரண்டாவது ஆராதனை 10:45 முதல் 12 மணி வரை 9 மணி முதல் 10:30 வரையும் நடைபெறும். அது முடிந்த பிற்பாடு 10:45 முதல் 12 மணி வரை சண்டே கிளாஸ் நடைபெறும். உங்கள் பிள்ளைகளை தயவாய் நீங்கள் அனுப்பி வையுங்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 10 மணிக்கு உபாச ஜெபம் சபையில் நடைபெறும். அதே போல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 4 மணிக்கு டீன் சர்வீஸ் நடைபெறும். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தவறாமல் அனுப்பி வையுங்கள். வெள்ளிக்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஃபாஸ்டிங் ப்ரேயர் சபையில் நடைபெறும். அதே போல் மாலை 6:30 மணிக்கு
மாலை ஆராதனை நடைபெறும். அதில் வெளிப்படுத்தல் சுவிசேஷம் தியானிக்கப்படுகிறது. பைபிள் ஸ்டடியாக இருக்கும். நீங்கள் உற்சாகமாக வந்து கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். பைபிள் டியூஷன், கேர்சல், ஆண்கள் ஐக்கியம் அந்தந்த ஏரியாக்களில் அந்த நாட்களில் நடைபெறும். நீங்கள் அதில் கலந்து கொள்ளவும். அதே போல் கல்லறை தோட்டத்துக்கென்று அநேகர் வாக்கு பண்ணி கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் இன்னும் வாக்கு பண்ணினவர்கள் தயவாய் கொடுக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் வருகிற ஞாயிற்றுக்கிழமை 2வது ஆராதனை முடிந்த பின்பு குளோபல் எக்ஸாம் நடைபெறும். அதற்கு ஃபீஸ் கொடுக்காதவர்கள் சுரேஷ் பிரதரிடத்தில் 100 ரூபாய் கொடுத்து நீங்கள் கொடுக்கும்படி தாழ்மையாக கேட்கிறோம். அதே போல் அடுத்த வாரம் 2வது சர்வீஸ் முடிந்தவுடன் எக்ஸாம் நடைபெறும். ஆயத்தத்தோடு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் பைபிள் மெகா குயிஸ் எக்ஸாம் ஜூலை 27ஆம் தேதி நடைபெறும். ஏசாயா, யாக்கோபு 2 நிருபத்திலிருந்து கேள்விகள் கேட்கப்படும். பதிவு கட்டணம் 40 ரூபாய். சிறியோர் பெரியோர் எல்லாரும் கலந்து கொள்ளலாம். 2வது ஆராதனையில் மகேஷ் பிரதரிடம் நீங்கள் உங்கள் பெயர்களை கொடுத்து செல்லும்படி தாழ்மையாக கேட்கிறோம். அதே போல் நமது சபையில் தினமும் ஜெபிப்பதற்கு வசதியாக காலை 10 மணி முதல் 1 மணி வரையும், ஈவினிங் 5 மணி முதல் 8 மணி வரையும் சபை திறந்து இருக்கும். நீங்கள் தனிப்பட்ட முறையிலோ குடும்பமாக வந்து ஜபிக்க விருப்பமுள்ளவர்கள் வந்து ஜபித்து கொள்ளலாம். அதே போல் மாதத்திற்கு ஒரு முறை அன்பின் ஊழியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது நம்ம சபையில். இப்பொழுது ஆண்டவர் நம்முடைய கரங்களை 2 நாட்கள் நடத்துவதற்கு கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. நாளை மாலை 7 மணிக்கு அந்த ஊழியம் நடைபெறும். புதிதாக வர விருப்பமுள்ள ஆண்கள் நீங்கள் சபைக்கு 7 மணிக்கு வரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல் செக்ஷன் மீட்டிங் கடந்த 1ஆம் தேதி நல்ல முறையில் நடைபெற்றது. அதில் அநேக ஆண்கள் பெண்கள் வந்து உதவி செய்தார்கள். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் காலையில் முதல் ஆராதனையில் நம்முடைய பெரிய கண்ணம்பாளையத்தில் உள்ள ராஜசேகர் பாஸ்டர் அவர்கள் வந்து நமக்கு ஆராதனை நடத்தி தந்தார்கள். மிகவும் சிறப்பாக நன்றாக இருந்தது. அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது காணிக்கை ஒன்று கொடுக்கிற நேரம். கரங்களில் எடுத்து வைத்துக் கொண்டு ஜெபிப்போம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் ஆசீர்வதித்திலிருந்து ஒரு பகுதியை உமக்கென்று நாங்கள் கொடுக்க இருக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆராதனையில் மகிமைப்பட்டது போல கர்த்தாவே, ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன், ஈசாக்கை ஆசீர்வதித்த தேவன், யாக்கோபையும் ஆசீர்வதித்தீரே. அதே போல் எங்கள் சபையில் உள்ள விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் ஒரு ஆசீர்வாதம், ஓர் மேன்மை காணப்படட்டும் ஆண்டவரே. தொழில் செய்கிற பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றத்தை நீர் கட்டளையிடுவீராக. வேலைக்கு போகும்போதும் வரும்போதும் நல்ல பாதுகாப்பை நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற தீயை அணையாமலும் பாதுகாக்கிற தேவன், நீர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. நாங்கள் இன்னும் உமக்கென்று உழைக்க கொடுக்க நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்கள் கரங்களை இன்னும் வலுப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த காணிக்கையை நீர் ஏற்றுக்கொள்ளுங்க, அங்கீகரிங்க. ஆபேலின் காணிக்கையை அங்கீகரித்த தேவன் இந்த காணிக்கையை நீர் அங்கீகரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியே செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நீரே மகிமையும் நீரே, தலைமுறை
தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. சங்கீதம் 3வது அதிகாரம், சங்கீதம் 3 1-4 வரை உள்ள வசனங்கள். சங்கீதம் 3 1-4 வரை உள்ள வசனங்கள். உடைய கரங்களிலே வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் நீங்கள் டிவியில் பார்த்தீங்கன்னா வசனம் வரும். சங்கீதம் 3 1-4 வரை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். என்னோடு கூட நீங்களும் சத்தத்தை உயர்த்தி சேர்ந்து அந்த வசனங்களை வாசிக்கும்படியாய் கேட்கிறேன். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறீர். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குறிப்பாக 3வது வசனத்தை பார்த்தோம் என்று சொன்னால், ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறேன். இந்த நாள் காலை ஆராதனையிலோ தேவன் நம் ஒவ்வொரு இருதயத்தோடு கூட ஒவ்வொரு ஜனத்துக்கும் தேவையான வார்த்தையை தேவன் நமக்கு தருவாராக எதிர்பார்ப்போடு பரிசுத்த ஆவியானவர் தருகிற வார்த்தைக்கென்று நாம் ஆயத்தத்தோடு காத்திருப்போம். தேவன் நம்மோடு கூட பேசுவார். அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் ஓப்ரா வின்ஃப்ரே என்கிற ஒரு பெண்மணி இருக்கிறார்கள். இப்போதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை உங்களில் ஒரு சிலருக்கு அவர்களை பற்றி அறிந்திருக்கலாம், தெரிந்திருக்கலாம். ஓப்ரா வின்ஃப்ரே என்கிற ஒரு ஆங்கர், நியூஸ் ஆங்கர், அவங்க சொன்ன ஒரு வார்த்தையை உங்களிடத்தில் சொல்லி நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். God did not create me for shame and guilt but for his glory. தேவன் என்னை வெட்கத்திற்காகவும் அவமானத்திற்காகவும் படைக்கவில்லை, என்னை அவருடைய மகிமைக்காக தேவன் படைத்தார். அல்லேலூயா. அவங்க அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, God did not create me for shame but for glory. தேவன் ஒரு மனிதனையும் ஒரு மனுஷியையும் வெட்கப்படுவதற்கோ அவமானப்படுவதற்கோ அல்லது ஒன்றுமில்லாமல் போவதற்கோ எந்த மனுஷனையும் தேவன் படைக்கிறது இல்லை. அப்படி தானே? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதை? ஆமே. ஸோ தேவன் ஒருவரையும் அப்படி படைக்கிறது இல்லை. எல்லாரையும் அவர் இந்த வருடத்தினுடைய நம்முடைய வாக்குத்தத்த வார்த்தையின்படியே கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்கும். அப்போ அவருடைய மகிமைக்கென்று தான், அவருடைய மகிமை நம்மேல் விளங்குவதற்கென்று தான் நம்மை படைத்திருக்கிறார். அப்போ எதற்காக இந்த வார்த்தையை அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்லி கொஞ்சம் அவருடைய வாழ்க்கையை நான் வாசித்த பொழுது, நெட்டில் பார்க்கும் பொழுது, ஏன் இந்த வார்த்தையை சொன்னார்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஓப்ரா வின்ஃப்ரேனுடைய சிறு வயதிலிருந்து திரும்பி பார்க்கும் பொழுது பல இன்னல்களை சந்தித்து வந்த ஒரு பெண்மணியாக அவர் இருக்கிறார். ஹிஸ்ட்ரியில் பார்க்கும் பொழுது 14 வயதில் she was pregnant, அவங்க கன்சீவாக இருக்கிறாங்க.
சிறு வயதிலேயே இதாகி அதுக்கப்புறம் அந்த குழந்தை பிறந்து இறந்து விடுகிறது. காரணம், நன்றாக வளரவில்லை, சரியான வளர்ச்சி இல்லை. சமுதாயம் முழுவதும் புறக்கணிக்கப்பட்ட சூழ்நிலை, எல்லாராலும் ஒதுக்கப்படுகிற, அவமானப்படுத்தப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு சூழ்நிலையில்தான் இந்த ஓப்ரா வின்ஃப்ரே வளர்ந்திருக்கிறார்கள். அதை தொடர்ந்து வளரும் பொழுது வாலிப நாட்களிலே ஒரு நியூஸ் சேனலில் டிவியில் நியூஸ் ஆங்கராக போயிருக்கிறாங்க. நியூஸ் வாசிக்கிற அந்த வேலைக்காக போய் 1 மாதம் கூட அங்கே இல்லை. அதன் பின்பு அங்கிருந்து வெளியே செல்ல வேண்டிய சூழ்நிலை. காரணம், இதற்கு நீ சரி வர மாட்டாய், இது உனக்கான வேலை அல்ல, உன்னால் இதை செய்ய முடியாது, உனக்கு அதற்கான தாளந்து உனக்கு இல்லை, டேலண்ட் ஒன்று இல்லைன்னு எல்லாரும் அவர் என்ன பண்ணாங்க, வெளியே ஏற்றுகிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் வளர்ந்து இருந்த காலம் அமெரிக்காவில் நம்ம நாட்டில் எப்படி ஜாதியின் அடிப்படையில் ஜனங்களை பிரித்து பார்க்கிறார்களோ, அங்கே ரேஸ், ஒயிட் பீப்புள், பிளாக் பீப்புள், வெள்ளை இனத்தை சேர்ந்தவர்கள், கருப்பு இனத்தை சேர்ந்தவர்கள். இந்த ஓப்ரா வின்ஃப்ரே கருப்பினத்தை சேர்ந்த ஒரு பெண். அதனால் வரக்கூடிய வேறுபாடுகள், புறக்கணிப்புகள், இப்படி ஓப்ரா வின்ஃப்ரேனுடைய வாழ்க்கையை பார்த்தோன்னா மீண்டும் மீண்டும் புறக்கணிப்புகளும், அவமானமும், ஒதுக்கப்படுதலும், ஏமாற்றுதலும் அதிகமாக கடந்து வந்திருக்கிறார்கள். இது எல்லாவற்றையும் அவங்க சந்திக்கும் பொழுது அவங்க சொன்ன வார்த்தை தான், God did not create me for shame but for his glory. ஒவ்வொரு முறை அவங்க புறக்கணிக்கப்படும் பொழுதும், அவமானப்படுத்தப்படும் பொழுதும் அவங்க சொன்ன வார்த்தை தான் அது, God did not create me for shame. தேவன் என்னை இந்த அவமானத்திற்காக, புறக்கணிக்கப்படுவதற்காக என்னை தேவன் படைக்கவில்லை, அவருடைய மகிமைக்காக என்னை படைத்தார் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்களாம். இன்றைக்கு அவங்க என்ன நிலைமையில் இருக்கிறார்கள் என்று வாசித்து பார்த்தால், ஒருவேளை நீங்கள் யூடியூப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அமெரிக்காவில் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இன்ஃப்ளூயன்சர். இன்றைக்கி அவங்க ஒரு டிவி ஆங்கர், நிறைய ஷோஸ் பண்ணுறவங்க, சமுதாயத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடத்தில் ஓப்ரா வின்ஃப்ரே இருக்கிறாங்க. அவங்க முதல் கருப்பு இனத்தை சேர்ந்த பெண்மணி, பில்லியனராக, பெரிய பணக்காரரான முதல் கருப்பு இனத்தை சேர்ந்த பெண்மணி அவர்கள் தான், ஓப்ரா வின்ஃப்ரே தான். அப்போ அப்படி இருந்த வாழ்க்கையை தேவன் எப்படி மாற்றியிருக்கிறார் என்றால், இன்றைக்கு அநேக பெண்களுக்காக, நீதிக்காக, கருப்பினத்தை சேர்ந்தவர்களுக்காக என்று சொல்லி அநேகருக்காக பேசக்கூடிய ஒரு வாய்ஸாக இன்னைக்கு யார் இருக்கிறாங்க அப்படின்னா ஓப்ரா வின்ஃப்ரே இருக்கிறாங்க. அப்போ இந்த வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது அவங்க சொன்ன இந்த வார்த்தை என்னை ஆழமாக தொட்டது. நம்முடைய சபைக்கும் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் புரிந்து கொள்ள வேண்டிய, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவதை விட ஒவ்வொரு மனிதனும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, தேவன் என்னை வெட்கத்திற்காகவும், அவமானத்திற்காகவும், ஏமாற்றுதலுக்காகவும் படைக்கவில்லை, அவருடைய மகிமைக்காக என்னை படைத்திருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இதை பார்க்கும் பொழுதே என்னுடைய இதயத்தில் தோன்றின சங்கீதம் தான் சங்கீதம் 3. சங்கீதம் 3 தாவீது எழுதியிருக்கிறார். இந்த சங்கீதத்தினுடைய பின்னணியை பார்த்தோம் என்று சொன்னால், 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் தாவீது தன்னுடைய சொந்த மகனாகிய அப்சலோமுக்கு பயந்து ஓடுகிறார். எதற்காக? அப்சலோம் ராஜ்ய பாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் பல புறக்கணிப்புகளை கடந்து வந்தவர். எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? சிறு வாலிபனாக இருக்கும் பொழுதே சாமுவேல் ஈசாயினுடைய வீட்டிற்கு வந்து, உன்னுடைய எல்லா பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு வா, நான் அவங்களை பார்த்து அவர்களை ராஜாவாக அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். சொல்லும் பொழுது ஈசா என்ன பண்ணுறாரு? எல்லா பிள்ளைகளையும் அழைத்துட்டு வர்றாரு. யாரை மட்டும் கூட்டிகிட்டு வரல அப்படின்னா தாவீதை மட்டும் கூட்டிகிட்டு வரல. ஏன்னா அவங்க அப்பாவே நினச்சாரு, தாவீதற்கு அந்த தகுதி இல்லை, ராஜாவாகக்கூடிய தகுதி தாவீதுக்கு இல்லை என்று நினைத்தார். இப்படி மீண்டும் மீண்டும் நாம் பார்க்கும் பொழுது தாவீதினுடைய வாழ்க்கையில் பல புறக்கணிப்புகளை தாண்டி தான் வருகிறார். சரி, இப்போ ராஜாவாயிட்டாரு, அரண்மனையில் இருக்கிறார், சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜா. இப்பொழுது அவருடைய வாழ்க்கையில் வரக்கூடிய புறக்கணிப்பை அவரால் தாங்கவே முடியவில்லை. என்னவென்றால், சொந்த மகனே தன்னை கொல்லுவதற்காக முயற்சித்து கொண்டிருக்கிறார். அதை விளக்கமாக சொல்வதற்கு நேரமில்லை, குறித்து கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 15-16 வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். அதுதான் இந்த சங்கீதத்தை அவர் எழுதும் போது இருந்த பின்னணி. அவர் என்ன சூழ்நிலையில் இந்த சங்கீதத்தை எழுதினார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, தாவீது தன்னுடைய மகனுக்கு பயந்து வெறும் காலோடு ஓடுகிறார். வெறும் காலோடு. யார்? ஒரு ராஜா, எப்பொழுதும் பயங்கரமாக இருக்கக்கூடிய ஒரு நபர், பல படைகள் சூழ இருக்கக்கூடிய நபர் வெறும் காலோடு மலையை நோக்கி ஓடுகிறார். இன்னும் சொல்லப்போனால் வசனம் தெளிவாக சொல்லியிருக்குது, தன் முகத்தை முக்காடிட்டு மூடிக்கொண்டு அழுது கொண்டே போகிறாராம் தாவீது. அந்த சம்பவத்தை சற்று யோசித்து பாருங்கள். பெரிய ராஜா தன்னுடைய சொந்த மகனுக்கு பயந்து, தன் சொந்த உறவுக்கு பயந்து நடந்து, கால்நடையாக வெறும் காலோடு நடந்து தன் முகத்தை மூடிக்கொண்டு தலை குனிந்து அழுது கொண்டு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அழுது கொண்டே போகிறாராம். அந்த நேரத்தில் அத்தனை புறக்கணிப்பின் உச்சியில், தனிமையின் உச்சியில், ஏமாற்றுதலின் உச்சியில், எந்த அப்பாவும் எதிர்பார்க்காத ஒன்று, தன்னுடைய பிள்ளையே தன்னை ஏமாற்றும் என்று ஒருவரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார். அந்த புறக்கணிப்பின் உச்சியில் தாவீது பாடின சங்கீதம் தான் இந்த சங்கீதம் 3. சங்கீதம் 3. பின்னாடி இருக்கிற பிள்ளைங்க கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், சரியா? ஒரேயா எல்லாரும். அந்த நேரத்தில் தாவீது பாடுகிறார். 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை யாராவது ஒரு வாசியுங்கள். 1-2. கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் புறக்கணிப்புகளையும் அவமானத்தையும் ஏமாற்றப்படக்கூடிய சூழ்நிலைகளையும் கடந்து வந்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் நாம் வாழுகிற இந்த உலகம் மனிதர்களால் நிறைந்திருக்கிறது. மனிதர்களாகிய நாம் எல்லாரும் இந்த பாதையை கடந்து வர வேண்டும். அப்பொழுது இந்த சூழ்நிலைகளை கடந்து வரும் பொழுது தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன, அந்த சூழ்நிலையில் நாம் எப்படி அதை கையாள வேண்டும் என்று பார்க்கும் பொழுது 2 காரியத்தை உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். 1வது வசனம், 2வது வசனம். இந்த 2 வசனத்தை வாசிக்கும் பொழுது திரும்பி திரும்பி வரக்கூடிய வார்த்தை என்ன? நீங்கள் அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது திருப்பி திருப்பி அவர் சொல்லக்கூடிய காரியம் முழு வசனத்தையும் சொல்றீங்களே. கர்த்தாவே, ஓகே. அநேகர் பெருகி இருக்கிறார்கள், அநேகராக இருக்கிறார்கள். பாருங்க, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். அடுத்து, எனக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் அநேகர். 2ஆம் வசனத்தில் பாருங்க, என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகமாக இருக்கிறார்கள். அப்போ முதலாவது நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால், தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் தான் கடந்து போகிற சூழ்நிலையில் உள்ள பிரச்சனை அநேகமாக இருக்கிறது, பெரிய பிரச்சனையாக இருக்கிறது, தன்னுடைய தகுதிக்கு மிஞ்சினதாக இருக்கிறது, தன்னால் தாங்கக்கூடதாக இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய பிரச்சனை எவ்வளவு பெரியதாக இருக்கிறது என்று பார்க்கிறார். நாம் கடந்து போகிற சூழ்நிலை எவ்வளவு பெரியதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறார். நம்மளும் யோசித்து பார்த்தோம்னா நம்ம பிரச்சனைகள் அநேக நேரத்தில் ரொம்ப பெரியதாக இருக்கும். அந்த நேரங்களில் பிரச்சனையை தவிர நம்மால் எதையுமே யோசிக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கும். கடந்து போயிருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்க. ஒரு சில கடினமான பாதையின் வழியாக போகும் பொழுது, ஏமாற்றத்தின் வழியாகவோ, புறக்கணிப்பின் வழியாகவோ, ரிஜெக்ஷன் வழியாக ஹர்ட்ல இருக்கும் பொழுது, அதை தாண்டி நம்மால் எதையுமே யோசிக்க முடியாது. அதை தாண்டி தாவீது அப்படிப்பட்ட நிலையில் தான் இருக்கிறார். அவர் போகும்போது பாடிக்கொண்டே போகிறார், இவ்வளோ அநேகமாக இருக்கிறாங்க, இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது, இவ்வளோ பெரியதாக இருக்குது என்று சொல்லி தன்னுடைய பிரச்சனையை, பெரிய பிரச்சனையை பார்த்து கொண்டே போகிறார். 2ஆம் வசனத்தின் முடிவில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். அதுக்கு அடுத்து 3ஆம் வசனத்துக்கு முன்னாடி பிராக்கெட்டில் என்ன இருக்குது? செய்யலாம். அதுக்கு என்ன அர்த்தம்? நான் அநேக முறை சொல்லியிருக்கிறேன். அந்த இடத்த கொஞ்சம் நிறுத்தி அதை மீண்டுமாக ரெஃப்ளெக்ட் பண்ணணும். அப்போ இந்த வசனத்தை வாசிக்கும் போது என்ன செய்வார்களா, வசனத்தை முதலாவது வாசிப்பார்கள். 2 வசனத்தை வாசித்து விட்டு பாஸ் அண்ட் ரெஃப்ளெக்ட், அதுதான் செயலா என்பது என்னுடைய அர்த்தம். ஸோ நிப்பாட்டிட்டு எல்லாரும் என்ன பண்ணணுமா,
தங்களுடைய வாழ்க்கையில் தாங்கள் கடந்து போகிற கடினமான சூழ்நிலை என்ன என்பதை எல்லாரும் தங்களுடைய வாழ்க்கையை யோசித்து பார்க்க வேண்டும், நிதானித்து பார்க்க வேண்டும். எவ்வளவு புறக்கணிப்பின் மத்தியில் எவ்வளவு அவமானங்களை, வெட்கத்தை தாங்கி கொண்டு நாம் செல்லுகிறோம் என்பதை திரும்பி பார்க்க வேண்டும். அப்போ இந்த இடத்துல பாஸ் பண்ணுறார் தாவீது. இவ்வளவு குழப்பத்தின் மத்தியில் இவ்வளவு கஷ்டத்தை பார்த்து கொண்டிருக்கிற தாவீது பாஸ் பண்ணுறார். சேலானா கொஞ்சம் நிப்பாட்டுறாருன்னு அர்த்தம். நிப்பாட்டி பார்த்துட்டு 3ஆம் வசனம் வரும் பொழுது அவருடைய பார்வையை மாற்றுகிறார். 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறேன். முதல் 2 வசனத்தை பார்க்கும் பொழுது தாவீது மீண்டும் மீண்டும் எதைத்தான் பேசுகிறாருன்னா, தன் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை எவ்வளவு பெரியது, எவ்வளவு அநேகமாக இருக்கிறது, அதைத்தான் திருப்பி திருப்பி பேசுகிறார். இந்த பிரச்சனை எவ்வளவு பெரியது என்று திருப்பி திருப்பி அதையே யோசித்து கொண்டு இருக்கிறார். கொஞ்சம் பாஸ் பண்ணுறாரு. பாஸ் பண்ணிட்டு அதை கொஞ்சம் வைத்து விட்டு ஆனாலும் கர்த்தாவே என்று சொல்லி தன்னுடைய பார்வையை தேவனுக்கு நேராக திருப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது நான் சொல்ல விரும்புகிற காரியம், நீங்கள் எந்த சூழ்நிலையின் வழியாக போனாலும் சரி, நீங்கள் என்ன அவமானத்தின் ஊடாக போய்கொண்டிருக்கீர்கள் என்று எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் இந்த நேரத்தில் கற்றுக் கொடுக்கக்கூடிய முதல் காரியம், நீங்கள் எதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அநேகமாக இருக்கிறது, பெரியதாக இருக்கிறது, இழப்பாக இருக்கிறது, என்னால் மீண்டு வர முடியாது என்று சொல்லி அந்த கஷ்டத்தையே பெருசாக்கி கொண்டே இருக்கிறோமா, அல்லது அதை கொஞ்சம் வைத்து விட்டு பாஸ் பண்ணிட்டு ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகம், நீர் என் மகிமை, என் தலையை உயர்த்துகள் என்று சொல்லி உங்களுடைய பார்வையை உங்களுடைய பிரச்சனையில் இருந்து தேவனுக்கு நேராக முதலாவது திருப்ப வேண்டும். ஹல்லேலூயா. தாவீது அதைத்தான் செய்கிறார். அதற்காக பிரச்சனை இல்லை என்று அர்த்தம் இல்லை. உண்மையிலேயே தாவீதுக்கு இருந்த பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை தான். அநேகமாகத்தான் இருந்தார்கள். வசனம் சொல்லுகிறது, அப்சலோமோடு கூட 12,000 பேர் சேர்ந்து வந்து தாவீதை கொல்வதற்கு வருகிறார்களாம். அப்போது அநேகம் இல்லையா? அநேகம்தான். பெரிய பிரச்சனை தான். தாவீதுனுடைய நல்ல நண்பன் அகித்தோப்பேல் இப்போ யார் கூட சேர்ந்துட்டாரு? அப்சலோம் கூட சேர்ந்துட்டார். தன்னுடைய மகனாகிய அப்சலோம் கூட. இப்படி அவனுக்கு ரொம்ப நெருங்கி இருந்தவர் அகித்தோப்பேல், நல்ல நண்பர் அவருக்கு. அவருடைய ஆலோசனை எப்படி இருக்குமா? அகித்தோப்பேலுடைய ஆலோசனை தேவ வாக்கை போல் இருக்குமா? அப்போ யோசிச்சு பாருங்க, தேவ வாக்கை போல் தனக்கு வார்த்தையை கொடுக்கிற அகித்தோப்பேல் தன்னை விட்டு யார்கிட்ட போயிட்டாரு? மகனோடு போய்விட்டார். அப்போ உண்மையிலேயே அவர் நம்பியிருந்த அநேகர் கைவிட்ட சூழ்நிலை தான், இல்லை என்று சொல்லவில்லை. நீங்களும் நானும் கடந்து போகிற அதே சூழ்நிலை தான். ஆனால் தாவீது பார்த்தது, அந்த சூழ்நிலையிலிருந்து சற்று நிறுத்திவிட்டு பிரச்சனையை விட தன் தேவன் எவ்வளவு பெரியவர் என்று சொல்லி தேவனை நோக்கி பார்க்கிறார். தேவனை நோக்கி பார்க்கிறார். அப்போ முதலாவது, நீங்களும் நானும் நாம் கடந்து போகிற சூழ்நிலையில் நிறைய நேரத்தில் பார்த்தோம்னா இந்த சூழ்நிலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்மால் அதை தாண்டி எதையுமே யோசிக்க முடியாமல் நம்மை சிறைப்படுத்தி விடும். நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு சில இழப்புகள், ஒரு சில ஏமாற்றங்கள் வேற எதையுமே செய்ய விடாம ஆக்கிறோம். அதனுடைய உச்சக்கட்டம் எங்கே போய் முடியும்னா சூசைட். அநேக பிள்ளைங்க படிக்கிறத பார்க்க முடியும். ஒரு மார்க் இல்லை, அவங்க எதிர்பார்த்தது போல் மார்க் கிடைக்கல, ஏமாற்றம் என்றவுடன் அதுக்காக சூசைட் பண்ணிடுறாங்க. நீங்களும் நானும் பார்க்கும்போது சாதாரணமாக தெரிகிறது. ஆனால் அவங்களுக்கு எப்படி தெரிந்திருக்கிறது என்றால், அதுதான் முழுவதும் அவங்க சிந்தை முழுவதும், இருதயம் முழுவதும், அவங்க வாழ்க்கை முழுவதும் எது நிறைந்துச்சுன்னா மார்க் இல்லைங்கிறது. அது ரொம்ப பெரியதாகிவிட்டு அதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை என்கிற இடத்துக்கு போய்விடுகிறோம். இல்லை, உங்கள் பிரச்சனைகள் மட்டும் உங்கள் வாழ்க்கை அல்ல. நீங்கள் கடந்து போகிற ஏமாற்றங்களும் இழப்புகள் மட்டும் நம்முடைய வாழ்க்கை அல்ல. அதை விட எது பெரியது என்றால், நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அதை விட பெரியவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நாம் பிரச்சனைகளே அல்ல, பிரச்சனைகள் உண்மைதான், இல்லை என்று சொல்லவில்லை. அதை பார்க்கிறோம், யோசிக்கிறோம், அதை குறித்து கவலைப்படுகிறோம், எல்லாம் இருக்குது. சேலா, ஜஸ்ட் பாஸ் பண்ணிட்டு தேவன் எவ்வளோ பெரியவர் என்று பாருங்கள். தேவன் எவ்வளோ பெரியவர் என்று. என்னாகும் 13-14 வாசிக்கும் பொழுது மோசே 12 பேரை என்ன பண்ணுறார் அப்படின்னா வேவு பார்ப்பதற்காக அனுப்புகிறார். உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான், நான் ரொம்ப விளக்க தேவையில்லை, குறித்து கொள்ளுங்கள். என்னாகும் 13-14. 12 பேரை
வேவு பார்ப்பதற்காக அனுப்புகிறார். அந்த கானான் தேசம் எப்படிப்பட்டது, அங்கே இருக்கிற ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள், அந்த மண் எப்படி இருக்கிறது, அந்த நிலம் எப்படி இருக்கிறது, அதனுடைய காய்கனிகள் எப்படி இருக்கிறது, இப்படி அந்த தேசம் எப்படி இருக்கிறது என்று பார்த்து விட்டு வரும்படியாக 12 பேரை அனுப்புகிறார். 12 பேரும் செல்லுகிறார்கள். 40 நாட்கள் பார்த்து விட்டு திரும்பி வருகிறார்கள். இது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். 12 பேரும் திரும்பி வந்த பின்பு 10 பேர் என்ன சொல்றாங்க, நெகட்டிவா சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அந்த தேசம் நல்ல தேசம், ஆனால் நம்மால் என்ன பண்ண முடியாது, ஜெயிக்க முடியாது, நம்மால் அதை மேற்கொள்ள வாய்ப்பே இல்லை. அவருடைய பார்வைக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோமா, வெட்டுக்கிளிகளை போல் இருக்கிறோம். நம்மால் கண்டிப்பாக அதை ஜெயிக்க முடியவே முடியாது. அது உண்மையா பொய்யா? உண்மைன்னு சொல்லவா பொய்ன்னு சொல்லவான்னு யோசிக்கிறீங்களா? உண்மைதான். ரியாலிட்டியில் அப்படி தான் இருந்தாங்க. அவர்கள் ராட்சத ஜனங்களாகத்தான் இருந்தார்கள். இன்றைக்கி நம்ம கிரேப்ஸ் வாங்குகிறோம், 1 கிலோ கிரேப்ஸ் வாங்குகிறோம், ஒரு திராட்சை கொலையை எப்படி எடுத்துருவோம், இப்படி கையில் எடுத்துருவோம். ஆனால் அன்றைக்கு ஒரு திராட்சை கொலை என்ன பண்ணாங்களாம், வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு கம்பில் கட்டி 2 பேர் தூக்கி கொண்டு வந்தார்களாம். அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு திராட்சை கொலை 2 பேர் தூக்கி கொண்டு வரக்கூடிய அளவிற்கு பெரியது என்றால் அந்த தேசத்தின் ஜனங்கள் எப்படி இருந்திருப்பாங்க, அதை சாப்பிட்றவங்க எப்படி இருந்திருப்பாங்க? உண்மையிலே அதை பார்க்கும் பொழுது வெட்டி கிளைகளை போலத்தான் இருந்தார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. பிரச்சனைகள் பெரியது தான், கானான் தேசத்தை மேற்கொள்வது கஷ்டம்தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அது உண்மையாக இருந்தாலும் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் உண்மையை சொன்னார்கள் என்று சொல்லவில்லை, துர்ச்செய்தியை பரப்பினார்கள் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. துர்ச்செய்தியை பரப்பினார்கள். ஆனால் 2 பேர் சொல்றாங்க, காலேபு யோசுவாவும் இவங்க சொன்னது பொய்ன்னு சொல்லலை. காலேபு யோசுவாவும் உண்மைதான். ஆனால் காலேபு யோசுவாவும் பார்த்தது பிரச்சனை அல்ல, தங்களோடு யார் இருக்கிறார் என்பதை பார்த்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்றாங்க, எல்லாம் உண்மைதான். அந்த தேசத்தின் ஜனங்கள் அப்படி இருக்கிறாங்க, பெரியவர்களாக இருக்கிறாங்க, பிரச்சனைகள் இருக்குது, ஜெயிக்கிறது கஷ்டம், இது எல்லாம் உண்மைதான். ஆனால் காலேபு யோசுவாவும் சொல்லுகிறார்கள், கர்த்தர் நம்மேல் பிரியமாக இருந்தால் என்ன பண்ணலாமா, எளிதாக ஜெயித்து கொள்ளலாம். என்ன 14 சொல்லப்பட்டிருக்குது. தயவுசெய்து வீட்டில் போய் இந்த 2 அதிகாரத்தை வாசித்து பாருங்க. அப்போ 10 பேர் பார்த்ததும் உண்மைதான், காலேப் யோசுவா பார்த்ததும் உண்மைதான். ஆனால் 10 பேர் நம்மால் ஜெயிக்க முடியாது என்று சொல்லி பிரச்சனையை மட்டும் பார்த்தார்கள். தங்களுடைய இழப்புகளை, தங்களுடைய ஏமாற்றங்களை, தங்களுடைய இயலாமையை, அதை மட்டுமே பார்த்தார்கள், பிரச்சனையை மட்டுமே பார்த்தார்கள். ஆனால் காலேப் யோசுவா பிரச்சனையை மட்டும் பார்க்கவில்லை, பிரச்சனையையும் பார்த்தார்கள். ஆனால் அதை தாண்டி பிரச்சனையை விட பெரியவர், நான் ஆராதிக்கிற தேவன், அவர் என்னோடு இருந்தால் இது பெருசு கிடையாதுன்னு காலேப் யோசுவா பார்த்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு முன்பதாக நான் வைக்க விரும்புகிற காரியம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த காரியம் தான், இல்லை என்று சொல்லவில்லை. நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகள், சில ஏமாற்றங்கள், சில வழிகள் கஷ்டம்தான், இல்லை என்று சொல்லவில்லை, அது மிகப்பெரியது தான். ஆனால் வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, ஆனால் தேவன் சரி பண்ண முடியாத ஒரு காரியம் என்று ஏதாவது இருக்கிறதா, ஏதாவது இருக்குதா? இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலையில் கடந்து போகும் பொழுது தேவனை பார்க்க விடாதபடிக்கு நம்முடைய சிந்தையை சாத்தான் அடைத்து விடுகிறான். இந்த ஹர்ட்னாலையும் பிரச்சனைனாலையும் ஏமாற்றத்தினாலையும் அடைத்து விடுகிறான். தாவீதுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை தான். தன் மகன் ஏமாற்றியதை தாங்கிக் கொள்ள முடியாமல் அழுது கொண்டிருக்கிறார். ஆனால் தாவீது மாட்டவில்லை. யோசிச்சு பாருங்க, ஒருவேளை தாவீது அதிலே மாட்டியிருந்தாருன்னா நைட்டு தூங்கியிருப்பாரா? நைட்டு தூங்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. சின்ன வயதிலிருந்து தான் வளர்த்த பையன், சிறு வயதிலிருந்து வளர்த்த பையன் இப்போ தன்னையே கொல்லுவதற்காக நிற்கிறான். இதை ஒரு அப்பா யோசித்து இதன் வலியை உணரும் பொழுது தூங்க முடியுமா அவரால்? சொல்லுங்க. உங்க யாருக்குமே கஷ்டமே வராத மாதிரிலாம் பார்க்குறீங்க எல்லாரும். தூக்கம் வராது. அது செக். அதுவும் பகல்லையாவது எல்லாரும் இருப்பாங்க, எதோ அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். நைட்டு தூங்கும் பொழுது தனியாக தான் தூங்கி ஆகணும். தூங்கும் பொழுது எல்லாம் என்ன பண்ணும், கண்ணில் தூக்குனது வளர்த்தது எல்லாம் என்ன பண்ணியிருக்கும், தாவீதுக்கு வந்திருக்கும். ஆனால் தாவீது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. 5ஆம் வசனத்தை வாசிங்க. 3:5.
நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்து கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். நான் படுத்து நித்திரை செய்தேன். தாவீது நல்லா தூங்கி இருக்கிறார். காரணம், அவர் பிரச்சனையை பெரிதாக பார்த்து கொண்டே இருக்கவில்லை. பிரச்சனை பெரியதுதான். அப்சலோம் உயிரை வாங்குவதற்காக துரத்தி கொண்டிருக்கிறான், உண்மைதான். ஆனால் அதையே பார்த்து கொண்டு நான் இருக்க போறதில்ல. ஆனாலும் கர்த்தாவே, நீரின் கேடகம், எனக்கு பாதுகாப்பு என்னால் கொடுக்க முடியாது. தாவீதுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, எனக்கு பாதுகாப்பு நான் அல்ல, அப்சலோம் கையிலிருந்து என்னை பாதுகாக்க என்னால் முடியாது. தேவனே, கர்த்தாவே, நீரேயின் கேடகம், நீங்க பாதுகாப்பு தந்தா மட்டும்தான் எனக்கு என்ன உண்டு? பாதுகாப்பு உண்டு. அதனால நீங்க கடந்து போகிற எல்லா கஷ்டத்திலும், கண்ணீரிலும், தனிமையிலும், போராட்டத்திலும் ஒன்றை மறந்துடாதீங்க, கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அவர் எவ்வளோ பெரியவன் பார்த்தீங்கன்னா சூழ்நிலைகள் உங்களுக்கு பெரியதாக இருக்காது. அதுக்கு பதிலாக சூழ்நிலை எவ்வளோ பெரியதுன்னு பார்த்துட்டீங்கன்னா கர்த்தரை பார்க்க முடியாது. கொஞ்சம் அதை தனியாக வைத்து விட்டு பாருங்க. நான் அடிக்கடி நிறைய முறை சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் சொல்றது தவறு இல்லை. ஒரு இங்கேருந்து பார்க்கும்பொழுது இந்த கிளாஸ் தூரத்துலேருந்து பார்க்கும்போது இந்த சைஸில் தெரிகிறது. ஆனால் அதே கிளாஸை அந்த பின்னாடி இருக்க லாஸ்ட் சேரில் வச்சு பார்த்தா எவ்வளோ பெருசு தெரியும்? இவ்வளோதான் தெரியும் எனக்கு. ஆனால் அதே கிளாஸை என் கண்ணுக்கு பக்கத்தில் வச்சு பார்த்தேன்னா கிளாஸை தவிர வேறு எதுவுமே என்ன பண்ணாது, தெரியாது. அதுக்காக கிளாஸ் மட்டும்தான் இருக்குன்னு அர்த்தமா? இல்லை. நமக்கு எந்த அளவுக்கு பிரச்சனையவே, நம்ம போராட்டத்தையே நம்ம திருப்பி 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 அதையே யோசிக்கிறோமோ, அது என்ன பண்ணும் அப்படின்னா நல்லா பக்கத்தில் வர 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 அது மட்டும்தான் நம்முடைய கண்களுக்கு தெரியும், நம்முடைய சிந்தையில் இருக்கோ. அதை தாண்டி எதையுமே நம்மால் யோசிக்க முடியும், எதையுமே யோசிக்க முடியும். சாத்தான் வைக்கிற ஒரு ட்ராப் அது. நம்மை, நான் ஃபஸ்ட்டு சொன்ன கோட் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். God did not create me for shame but for his glory. இந்த அவமானத்தை, இந்த ஏமாற்றத்தை பார்க்கும் பொழுது அந்த ஓப்ரா வின்ஃப்ரே நினச்சிருந்தாங்கன்னா, அவ்வளோதான் என் வாழ்க்கை அதோடு முடிந்தது நினச்சிட்டே இருந்திருந்தாங்கன்னா இன்றைக்கு இந்த நிலைமை இருந்திருக்க மாட்டார்கள். ஆனால் அதை வைத்து விட்டு பிரச்சனைகள் உண்மைதான், ஆனால் என் தேவன் அதை விட பெரியவர் என்று பார்த்தார்கள். இன்றைக்கு தேவன் அவர்களை படைத்த நோக்கத்தை மகிமைப்படுத்தி வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்போ முதலாவது சொல்லுகிற, நீங்கள் எதை பார்க்கிறீர்கள் அதுதான் உங்களுடைய வழியை காட்டும். உங்களுக்கு வாட் யூ see define your path. நீங்கள் எதை பார்க்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு வழியை அமைத்து கொடுக்கும். நீங்கள் ஜனங்களை காயப்படுத்துகிற ஜனங்களையோ பிரச்சனையோ போராட்டத்தையோ பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு வேறு வழியை தரும். ஆனால் தேவனை பார்த்தால் தேவன் வேறு வழியை தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது நாம் எதை பார்க்கிறோம் ரொம்ப ரொம்ப கவனம். ரெண்டாவதாக சங்கீதம் 3:2 வசனத்தை வாசிங்க. ரெண்டாவதாக நாம் எதை கேட்கிறோம். முதலாவது எதை பார்க்கிறோம்? பிரச்சனையவே பார்த்து கொண்டிருக்கிறோமா அல்லது அதை விட பெரிய தேவனை பார்க்கிறோமா? ரெண்டாவது எதை கேட்கிறோம்? தாவீது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகர். அப்படின்னா என்ன அர்த்தம்? தாவீதை பார்த்து இனிமேல் இவனுக்கு என்ன கிடையாது, ஆண்டவர் இடத்துல ஒன்றும் கிடையாது, அவனுடைய இது முடிஞ்சிச்சு, அவன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இனிமேல் எல்லாமே யார் தான்? அவன் பையன்தான், இவனுடைய கெரியர் முடிஞ்சிச்சு, இவன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு அப்படின்னு தாவீதை பார்த்து எல்லாரும் சொல்லுகிறார்கள். யோசிச்சு பாருங்க, நம்மை பார்த்து யாராவது ஒருத்தர் இப்படி சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? உன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இப்போ இதுக்கு மேலே நீ வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, எழும்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? ஆனால் தாவீதை பார்த்து அநேகர் சொல்லுகிறார்களாம், நிறைய பேர் சொல்கிறாங்களாம். வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை ரொம்ப உடைக்கவும் செய்யும், கட்டி எழுப்பவும் செய்யும். The word has the power. அந்த வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் பேசுகிற வார்த்தையில் எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப கவனமாக இருக்கணுமா. யாக்கோபு 1:21 சொல்கிறார் இல்லையா, நீங்கள் கேட்கிறதுக்கு எப்படி இருக்கணும்? வசனம் தெரியலையோ, கேட்கிறதற்கு தீவிரமாக இருக்கணும், பேசுகிறதற்கு கோபித்து கொள்ளுகிறதுக்கு தாமதமாக இருக்கணும், பேசுகிறதுக்கு பொறுமையாயும் கோபித்து கொள்வதற்கு தாமதமாக இருக்கணும்.
ஆனால் நமக்கு ரெண்டும் அது அப்படியே உல்ட்டாவாக இருக்கும். பேசுகிறதுக்கு தீவிரமாக இருக்கும், கேட்பதற்கு கேட்க முடியாது, ஆனால் பேசுறதுக்கு நம்மளால் உடனே முடியும். தாவீது சொல்லுகிறார், என்னை குறித்து இப்படி பேசுகிறவங்க அநேகராக இருக்கிறார்கள். யாராவது ஒருத்தர் நம்மை குறித்து ஏதாவது பேசும் பொழுது அகெயின் அதே தான், அது நம்முடைய இருதயத்தில் ஏற்படுத்துகிற காயம் ரொம்ப பெரியது. அவங்க நேரடியாக நம்மிடத்தில் பேசுகிறதோ அல்லது நம்மை பற்றி யாரோ ஒரு இடத்தில் பேசுகிறதோ எப்படி சுற்றி எங்கே வந்துடும், ரூட் எங்கே வந்துடும், கடைசியில் உங்கள் காதுக்கே வந்துடும் என்ன பேசினாலும். அப்படி தானே? ஏன்னா இந்த உலகத்தில் ரகசியம்ங்கிறது ஒன்று என்ன கிடையாது, கிடையவே கிடையாது. ரகசியம் யாராவது இது ரகசியமாக இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ரகசியம் மறந்துடுங்க, அது ரகசியம் கிடையாது. உங்கள் மனசுக்குள்ளே இருக்க வரைக்கும் மட்டும்தான் அது ரகசியம். யாராவது ஒருத்தர் சொல்லிட்டீங்கனாலே ரகசியம் கிடையாது. அப்போ எப்படினாலும் யார்கிட்ட என்ன சொன்னாலும் சுற்றி என்ன பண்ணிடும் அப்படின்னா, யாரை குறித்து என்ன சொன்னாலும் திருப்பி அவங்க காதுக்கே போயிடும். உங்களை பற்றி யார் பேசுனாலும் திருப்பி உங்கள் காதுக்கே என்ன பண்ணிடும், வந்துடும். நிறைய பேர் இன்டென்ஷனலாகவே என்ன பண்ணுவாங்கன்னு வந்து சொல்லுவாங்க. நெகேமியாவை குறித்து நேற்று வாசிட்டு இருந்தேன். வாசிக்கும் பொழுது நெகேமியாவின் இடத்துல அவர் அந்த அலங்கத்தை கட்டி கொண்டு இருக்கிறார். அவ்வளவு முயற்சி எடுத்து கஷ்டப்பட்டு ஜனங்களை சேர்த்து அலங்கத்தை கட்டி கொண்டு இருக்கிறார். அலங்கத்தை கட்டும் பொழுது அவருக்கு எதிராக செயல்படுகிறவர்கள் வந்து சொல்கிறாங்களா, இந்த அலங்கம் இதெல்லாம் ஒரு அலங்கமா, ஒரு நரி வந்தால் என்ன ஆயிரும், இந்த அலங்கம் இடிஞ்சு போயிடும். நரி ஏறின போது அலங்கம் இடிஞ்சிடும். எப்படி இருந்திருக்கும் நெகேமியாவுக்கு? அவங்க சொல்லுகிற ஏளனமான வார்த்தைகள் நெகேமியாவை எவ்வளோ காயப்படுத்தியிருக்கு. அவ்வளவு சிரமம் எடுத்து முயற்சி எடுத்து செய்து கொண்டிருக்கிறார். ஏளனமாய் பேசுகிறவர்களுக்கு குறையே கிடையாது இந்த உலகத்தில். நாம் செய்வதையோ நம்முடைய நடக்கைகளையோ நாம் உண்மையாக இருப்பதையோ நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்கிற உண்மையாக இருக்கிற எல்லா காரியத்தை குறித்து ஏளனம் செய்வதற்கு குறையே இருக்காது. நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஏளனம் செய்கிறவர்கள் அநேகர். அது ஏற்படுத்துகிற காயமும் பெரியது தான். அடுத்து நெகேமியா குறித்து வாசிக்கும் போது பார்த்தேன், இப்படி இவங்க எல்லாம் பேசுகிறத நெகேமியாவின் இடத்துல வந்து என்ன பண்ணுறாங்களா, அநேக 10 விஷயம் வந்து சொல்லிருக்கிறார்களாம். அதாவது அவங்க ஒரு டைம் பேசிட்டாங்க இப்படி அவரை பற்றி, அவங்க கூட வந்து கேட்டுட்டு இருந்திருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல இருந்தவங்க அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்களா, நெகேமியாட்ட திருப்பி 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 இதை சொல்லிகிட்டே இருக்காங்க. எதுக்கு? அவருடைய இருதயம் இன்னும் என்ன ஆகும், சோர்ந்து போகும். 10 விஷயம் சொல்லியிருக்கிற வசனத்தில் இருக்குது. 10 விஷயம் திருப்பி திருப்பி வந்து சொல்கிறாங்களா. சில நபர்கள் நம்ம இடத்துல இருப்பாங்க, இப்படி மற்றவங்க சொல்கிறதே கேட்டு கேட்டு சொல்லி 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 நம்ம மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி நபரிடத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஒருத்தர்கிட்ட பேசுகிறீங்க, பேசி முடித்ததுக்கப்புறம் உங்கள் மைண்டு ஃப்ரீயாக இருக்குதா அல்லது ரொம்ப குழம்புகிறதாங்கிறத யோசிச்சு பாருங்கள், தெரிஞ்சிடும் நம்ம பேசுகிறது சரியாக தப்பா. இப்படி தேவையில்லாத சொல்லி சொல்லி நம்மளை குழப்புகிறவர்கள், நல்லா இருக்கிற குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. அதில் சந்தோஷப்படுகிறவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. அது எப்படி என்ன பண்ணலாம், சந்தோஷமாக இருக்கலாம், இருக்கக்கூடாது, பிரச்சனை உருவாக்குறாரு இந்த ஜனங்களை போல. 10 விஷயம் வந்து சொல்லுகிறாங்க நெகேமியாவின் இடத்துல. ஆனால் நெகேமியா யார் சொல்கிறது என்ன பண்ணல அப்படின்னா காதில் கேட்கவே இல்லை. வசனம் சொல்லுகிறது, இந்த இவங்க இப்படிலாம் பண்ணுறதை பார்த்த உடனே நெகேமியா ஆலயத்துக்கு போய் அங்கே தேவ சமூகத்தில் ஜெபித்தான். அப்போ சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்களுடைய வார்த்தைகள் நம்மை காயப்படுத்த தான் செய்கிறது. இன்னும் சொல்ல போனால் எது ரொம்ப காயப்படுத்தும், யார் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார்களோ அதுதான் அதிக காயத்தை ஏற்படுத்தும். அப்படி தானே? தாவீதுக்கு யாரோ ஒருத்தர் எதிர்த்து வந்திருந்தாருன்னா அவர் அழுதுருப்பாரானா எனக்கு தெரியல. ஏன்னா வாழ்க்கை முழுவதும் சவுலோடு போராடி கொண்டு தான் இருந்தார் தாவீது. நான் நினைக்கிறேன், நான் யோசிக்கிறேன், தன்னுடைய மகனே எதிர்த்து வந்ததை நினச்சி தான் அழுதுருப்பார். அந்த ஹேர்ட் நான் அவரால் தாங்கியிருக்க முடியாது. நிறைய நேரத்தில் நமக்கு ரொம்ப நெருங்கியவர்களே நமக்கு எதிராக திரும்பும் பொழுது தான் அது மிகுந்த வலியை ஏற்படுத்துகிறது. ஆனால் தாவீது சொல்லுகிறார், அவங்க பேசுகிறதெல்லாம் இருக்கட்டும், அவங்க அப்படிலாம் பேசுகிறாங்க, காயப்படுத்துவது போல் இருதயத்தை குத்துவது போல் வார்த்தைகளை விடுகிறார்கள், பேசுகிறார்கள். ஆனால் தாவீது என்ன செய்கிறாரா, 4ஆம் வசனத்தை வாசிங்க. நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டு அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். ஸோ எல்லாருடைய வார்த்தைகள் இருக்கட்டும்,
என்னை காயப்படுத்துகிற எல்லாருடைய வார்த்தைகள் இருக்கட்டும். நான் என்ன பண்ணுறேன், கர்த்தருடைய பர்வதத்தில் இருந்து எனக்கு செவி கொடுத்தார். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அவர் ஒரு வார்த்தையை தராரு பாருங்க, அது எனக்கு போதும். தாவீதுக்கு மனுஷங்க சொல்லுகிற வார்த்தை பிரச்சனையே இல்லை. அடுத்து நீங்கள் 2 சாமுவேல் 15 இந்த சம்பவம் நடக்கிறது. அப்சலோமுக்கு பயந்து ஓடுகிறார், கண்ணீரோடு நடந்து போய்கொண்டிருக்கிறார். போய்கொண்டிருக்கும் பொழுதே நடக்கிற சம்பவம் என்ன தெரியுமா? சீமையை வருகிறார். அடுத்த அதிகாரம் 2 சாமுவேல் 16. இந்த சீமையை வந்து தாவீதை பார்த்து சொல்லுகிறார். 2 சாமுவேல் 16 எத்தனாவது வசனம்? 7ஆம் வசனத்தை பாருங்க. சீமையை அவனை தூசித்து, இரத்த பிரியனே, பேலியாளின் மனுஷனே, தொலைந்து போ, தொலைந்து போ. பாருங்க என்னெல்லாம் சொல்றாரு பாருங்க. இவர் யாரு? ராஜா, தாவீது ராஜா. இன்னும் ராஜ்யபாரம் அவரை விட்டு போகல, ராஜா. அவரை பார்த்து இந்த சீமையை சொல்லுகிற வார்த்தைகள் தாவீது நினைச்சிருந்தாருன்னா உடனே என்ன பண்ணிருக்க முடியும்? அங்கேயே அவர் என்ன பண்ணிருக்கலாம், முடிச்சு. நம்ம சொல்லுவோம் இல்லையா, உடனே க்ளோஸ் பண்ணிடுவேன்னு. நம்ம சும்மா வார்த்தையெல்லாம் சொல்ல முடியும். ஆனால் தாவீது உண்மையிலே பண்ண முடியும் அந்த இடத்துல. எப்படி சொல்லுகிற 9ஆம் வசனத்தை வாசிங்க. அபிசாய் ராஜாவை பார்த்து சொல்றாரா, அந்த செத்த நாய் ராஜாவாகிய ஆண்டவனை தூஷிப்பானேன், நான் போய் அவன் தலையை வாங்கி போடட்டுமே என்றான். என்ன சொல்றாரு அபிசாய்? என்ன சொல்றாரு? அவன் எப்படி உங்களை ராஜாவை பார்த்து சொல்லலாம், நீங்கள் சொல்லுங்க, நான் போய் என்ன பண்ணுறேன், அவனை கொன்று போடுகிறேன்னு சொல்கிறேன், அவன் தலையை வாங்குகிறேன்னு சொல்கிறார். தாவீது சொல்லியிருந்தாருன்னா கண்டிப்பாக கொன்றுப்பார். ஆனால் தாவீது என்ன பண்ணல அப்படின்னா, கொல்ல சொல்லலை. அங்கே தான் தாவீதினுடைய மெச்சூரிட்டி நம்மளால் பார்க்க முடிகிறது. 12ஆம் வசனத்தை வாசிங்க. ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றார். தாவீதுக்கு இப்போ என்னன்னா, அவன் என்னன்னாலும் சொல்லட்டும், அதை கேட்டு நான் என்ன பண்ண போகிறதில்ல, பதிலுக்கு ரியாக்ட் பண்ண போகிறது. அகெயின் இது சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில் வைக்கக்கூடிய ஒரு ட்ராப். உங்களை அதிக காயப்படுத்த நம்ம ஹர்ட்டில் இருக்கும் பொழுது நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்ன தான் பண்ணும் அப்படின்னா, மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தையாகத்தான் இருக்கும். நல்லா யோசிப்பாங்க. நீங்கள் ரொம்ப உடைந்து இருக்கும் பொழுது, ஆல்ரெடி கஷ்டமாக இருக்கும் பொழுது, உங்களை ஒருத்தர் காயப்படுத்தும் பொழுது நம்முடைய வாயிலிருந்து ஆட்டோமேட்டிக்காக அவர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகள் வந்துவிடும். அந்த நேரத்தில் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, பேசக்கூடாது, பாஸ் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி பரிசுத்த ஆவியானவரிடத்துல கேளுங்க, இப்போ நான் என்ன பேசணும்னு அவரிடத்துல கேட்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூழ்நிலைகள் மாறுவதை நம்மால் பார்க்க முடியும். உங்களை ரொம்ப ஏளனமாக பேசுகிற இடத்துலையோ, உங்களை கஷ்டப்படுத்துகிற இடத்துலையோ, குறை சொல்லுகிற இடத்துலையோ, உங்களுக்கு எதிராக பேசும் பொழுது நீங்கள் பதிலுக்கு பேசுவதற்கு பதிலாக கொஞ்சம் பொறுமையாக இருந்து, பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல நான் என்ன செய்கிறது, நான் என்ன இந்த சூழ்நிலை எப்படி கையாளுவது என்று அவரிடத்துல கேட்டு பாருங்கள். அவர் ரொம்ப அழகாக சூப்பராக தான் நடத்துவார். இதை நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னா, உங்கள் ஒய்ஃப் கூட சண்டை போடலன்னு ஸ்டார்ட் பண்ணலாம், உங்கள் கணவர் கூட சண்டை போடலன்னு ஸ்டார்ட் பண்ணலாம். கணவன் மனைவிக்கு சண்டை வருதா, ஒருத்தர் கோவப்படும் போது இன்னொருத்தருக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னதான் ஆகும், கோவம் தான் வரும். பாஸ்டருக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு பார்க்குறீங்களா? நான் சொல்லுகிறேன், அந்த இடத்துல கோவம் வருதா, கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் இருந்து ஹோலி ஸ்பிரிட்டை கேளுங்க. ஆண்டவரே, நான் இந்த நேரத்தில் என்ன செய்யறது, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. கணவன் மனைவி மட்டும் இல்லை, எல்லா உறவுகளிலும் அதுதான். நீங்கள் காயப்படுகிற எல்லா இடங்களிலும் அதுதான். ஒருத்தங்க உங்களை குறித்து இப்படி பேசுகிறாங்கன்னு உங்கள் காது கேட்குதா, அவங்களை குறித்த கசப்பு நம்முடைய இருதயத்தை வைத்து நம்ம இருதயத்தை இன்னும் ஹார்டாகிட்டே இருக்கும். இல்லை, பரிசுத்த ஆவியானவரிடத்தில் கேளுங்க, இந்த இடத்துல நான் என்ன செய்யணும் ஆண்டவரே கேளுங்க. தாவீது சொல்லுகிறார், அவன் என்னை எவ்வளோ நாள் தூஷிக்கட்டும், அவன் தூஷிக்க ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா எனக்கு நன்மையை செய்வாருங்க. நானும் சொல்கிறேன், உங்களை குறித்து எல்லாரும் பேச உங்களுக்கு எதிராக செயல்பட அவங்க உங்களுக்கு தீமை செய்யலை, உங்களுக்கு நன்மை செய்கிறார். எப்படி தெரியுமா?
அவங்க செய்ய 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 ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறாருங்கிறத அவர் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருப்பார். உங்களுக்கு எதிராக யாருமே இல்லைன்னா நீங்கள் கவலை தான் பண்ணணும். ஏன்னா நம்ம அடுத்து வளராமல் அப்படியே இருக்கிறோமே. உங்களுக்கு எதிராக 4 பேர் பேசும்பொழுது தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, நான் உன் கூட இருக்கேங்கிறத அங்கே காட்டுவார். சீமை பேசின பேச்சு கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. நம்ம வாசிக்கும் இந்த 15 இது எல்லாத்தையும் தாவீது எந்த விதத்திலும் ரியாக்ட் பண்ணவே இல்லை. மனுஷங்க பேசுவதை கேட்டு கொண்டிருந்தால் காலம் ஃபுல்லாக கேட்டு கேட்டு கண்ணீர் வடிக்கணும், இல்லைன்னா சண்டை போடணும். ஒன்றுமே செய்ய முடியாது. தாவீது என்னை குறித்து சொல்லுகிறவங்க அநேகராக இருக்கிறார்கள், ஆனால் நானும் கர்த்தருடைய சமூகத்தில் போய் அவர்கிட்ட பேசுகிறேன். உங்கள் இருதயத்தில் எல்லாரும் கொடுக்குற ஹேர்ட் இருக்குதா, எல்லாத்தையும் கொண்டு போய் அவர்கிட்ட ஊற்றுங்க. அங்கே மனிதர்களில் ஊற்றுனீங்கன்னா திருப்பி காயம்தான் ஏற்படும். தேவனிடத்தில் ஊற்றுனீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற காயத்தை அது குணப்படுத்தும். உங்களுடைய காயத்தை மனுஷருடைய வார்த்தைகளால் ஏற்பட்ட காயம் குணப்படுகிற ஒரே இடம் தேவனுடைய சமூகம் மட்டும்தான். நீங்கள் அவருடைய பிரசனத்துக்கு வரும்பொழுது மட்டும்தான் அந்த காயத்தை குணப்படுத்த முடியும். அந்த காயத்தை குணப்படுத்தாமல் நீங்கள் அடுத்த மனிதர்களை சந்தித்தால் நீங்களும் காயப்படுத்துவீங்க, நம்மளும் காயப்படுத்த தான் செய்வோம். அது இயல்பு, நம்ம ஒன்றும் செய்ய முடியும். அதனால ஒருவேளை தாவீது தேவனிடத்தில் அந்த சங்கீதம் 3 பாடாமல் பேசாமல் ஜெபிக்காமல் திருப்பி சீமையை பார்த்துருந்தாருன்னா கண்டிப்பாக அவரே கொண்டிருப்பார்னு நினைக்கிறேன். ஒன்றும் செய்யலை. ஈவன் அப்சலோமை கூட அவர் என்ன பண்ணல அப்படின்னா கொல்லணும்னு நினைக்கல. தன்னுடைய சொந்த மகன் தான், எதிராக செயல்பட்டவன் தான். யோவாப் சொல்கிறாரு, அப்சலோமை என்ன பண்ணு, மெதுவாய் நடத்து, அப்படின்னா கொன்றாதப்பா, கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கிறார். காரணம் அவங்க எல்லாரும் எதிராக நின்றாலும் இவருக்கு தெரியும், என்னை உயர்த்துகிறது யார் தான்னா தேவன் தான், என்னை பாதுகாப்பது யார் தான்னா தேவன் தான், எனக்கு மகிமை யார் தான்னா தேவன் தான். அதுதான் 3:3 சொல்கிறார். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் மகிமையும் நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறது. நீர் என் கேடகம். இந்த உலகத்தில் உங்களுக்கு பாதுகாப்பு நீங்கள் எது நினைச்சாலும் சரி, அட் த எண்ட் ஆஃப் த டே எது தான் பாதுகாப்புனா அவர் மட்டும்தான் பாதுகாப்பு. அவர் தான் பாதுகாப்பு. தாவீதுக்கு அரண்மனை இல்லை, ராஜாங்கிற பதவி இல்லை, பட்டம் இல்லை, ஜனங்கள் இல்லை, இப்போ எல்லாம் விட்டுட்டாரு. அதுக்காக என்னுடைய மதிப்பெல்லாம் போயிடுச்சுன்னு தாவீது நினைக்கல. தாவீது சொல்லுகிறார், அந்த அரண்மனையும் பட்டமும் ராஜாங்கிற இடமோ அதுவல்ல எனக்கு மகிமை, நீர் தான் எனக்கு மகிமை சொல்கிறார். நீர் தான் எனக்கு கேடகம், நீர் தான் எனக்கு மகிமை. எனக்கு கனம் யாருன்னா நீர் தான். நீர் என் கூட இருக்கிறதா எனக்கு மரியாதை, எனக்கு கனம். என் தலையை உயர்த்துகிறவர், தலையை குனிந்து அழுது கொண்டே போகும்போது பாடியிருக்கிறாரு, என் தலையை உயர்த்துகிறவர் யார் தான்? நீர் தான். தேவன் தான் செய்ய முடியும். ஏன்னா தேவன் கிரியை செய்யாமல் நம்மால் எதுவும் செய்ய முடியாதுங்கிறத தாவீது ரொம்ப நல்லா அறிந்திருந்தார். காரணம், சவுலோடு அவர் பார்த்திருக்கிறார். முன்பதாக அவருடைய வாழ்க்கையில் கடந்து வந்த எல்லா பாதையிலும் இவராக எதையும் செய்யலை, தேவன் கூட இருந்த எல்லா காரியத்தையும் செய்தார். இந்த மாதிரி கடினமான சூழ்நிலை நீங்கள் பார்க்கும் பொழுதெல்லாம் ஒரே ஒரு கதையை சொல்லி நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன், டைம் ஆயிடுச்சு. ஒரு அப்பாவும் மகனும் கடற்கரையில் விளையாடி கொண்டிருந்தாங்களாம். கடற்கரையில் விளையாடும் பொழுது கடலுக்குள்ளே போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி போகும்பொழுது கொஞ்ச நேரம் பையன் நல்லா விளையாடிக்கொண்டே வந்திருக்கிறான். விளையாடிக்கொண்டே உள்ளே போகும் பொழுது கொஞ்சம் உள்ளே போக 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 அந்த பையனால் என்ன பண்ண முடியலன்னா, அந்த தண்ணியினுடைய அளவு அதிகரிக்க நிற்க முடியலை, கால் தரையில் படவில்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக, தண்ணியில் மூழ்கும் பொழுது பக்கத்தில் அப்பா இருக்கிறார், அப்பாவை பிடிச்சிட்டான். அது வரைக்கும் அப்பாவை பிடிக்கல, ஆனால் அவனு நிற்கிறான். அப்பா பிடிச்சிட்டு என்ன சொல்கிறான்னா, இதுக்கு மேலே என்ன பண்ண வேண்டாம், உள்ளே போக வேண்டாம், ஏன்னா என்னால் என்ன பண்ண முடியல, காலை கீழே வச்சு என்னால் நிற்க முடியல, என்னால் பேலன்ஸ் பண்ணி நிற்க முடியல, நான் மூழ்குகிறேன்னு சொல்லுகிறான். உடனே அப்பா சொல்கிறார் அவனை பார்த்து, உன் கால் தரையில் படலாட்டு என்ன, நான் என்ன பண்ணுறேன், நல்லா தான் நின்றுட்டு இருக்கிறேன், நீ பயப்படாமல் என்ன பண்ணிக்கோ பிடிச்சிக்கோங்கிறாரு. உள்ள ஆழத்துக்கு போக 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 பையன் என்ன பண்ணுவான்னா ஆட்டோமேட்டிக்காக அப்பாவை நல்லா இருக்கவன் என்ன பண்ணிக்கிறான்னா பிடிச்சிக்கிறான். ஏன்னா இப்போ அவன் கையில் என்ன இல்லை அப்படின்னா பேலன்ஸ் இல்லை, அவனால் நிற்க முடியவில்லை, அப்பாவை இருக்கவன் பிடிச்சிக்கிறான். அதே தான் நம்முடைய வாழ்க்கையில். உங்களால் நிற்க முடிகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், நிற்கிறோம். உங்களால் நிற்க முடியாத மூழ்கி போகிற சூழ்நிலை வருகிறதா, உங்களால் தான் நிற்க முடியல, அப்பா என்ன பண்ணியிருக்கிறார்,
நல்லதான் நின்றுட்டு இருக்கிறார். அவரை இருக்கமா பிடிச்சிக்கோங்க. எவ்வளவு ஆழத்துக்கு போனாலும் நம்முடைய கால்கள் தான் மூழ்கிமே ஒழிய அவருடைய கால்கள் மூழ்க போகிறது இல்லை. அவரை இருக்கமா பிடிச்சிக்கோங்க. அவர் தான் என் கேடகம், நீரே என் கேடகம், நீரே என் மகிமை, நீரே என் தலையை உயர்த்துக என்று சொல்லி அவரை பிடிச்சிக்கோங்க. அப்போ அவனுடைய கால்கள் ஒரு நாள் என்ன பண்ணாதுன்னா மூழ்காது, இடராது. அவரை பிடித்து கொள்ளும் பொழுது, அவரே எனக்கு எல்லாம் சொல்லும் பொழுது நம்முடைய தலையை உயர்த்துகிறவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்கள் எழும்பி நின்று கண்களை மூடி ஜெபித்து முடிக்க போகிறோம். தாவீது சொன்ன வார்த்தையை தான் நம்மளும் சொல்லி முடிக்க போகிறோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, ஆனாலும் கர்த்தாவே, நீரே என் கேடகமும் என் மகிமையும், நான் நம்பி இருக்கிறவருமா இருக்கிறேன். என் தலையை உயர்த்துகிறவர் நீர்தான் ஆண்டவரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க என்ன சூழ்நிலை இருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாமல் இருக்கலாம். God knows it all. தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். சூழ்நிலைகளை அல்ல, அதை விட பெரிய தேவனை பாருங்க. நீரே எனக்கு எல்லாம், நீர்தான் என் தலையை உயர்த்த முடியும் என்று சொல்லி அவரை பார்க்கும் பொழுது, நீரே எனக்கு பாதுகாப்பு, நீரே எனக்கு மகிமை, நீரே என் தலையை உயர்த்துகிறவர் என்று சொல்லி முழுவதுமாக அவரிடத்தில் அர்ப்பணிப்போமா? கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஒருவேளை அந்த காலை நேரத்தில் தாவீதை போல யாருக்கும் தெரியாமல் கண்ணீரோடு நம்ம இருக்கலாம். முகத்தை மூடிக்கொண்டு, தன் முகத்தை முக்காடிட்டு கொண்டு தாவீது அழுது கொண்டு நடந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படி அழுது கொண்டு நடக்கும் பொழுது தாவீது பாடினது தான், ஆண்டவரே, நீர்தான் என்னுடைய கேடகம், நீர்தான் என்னுடைய மகிமை, நீர்தான் என்னுடைய தலையை உயர்த்துகிறவர் என்று சொல்லி பாடுகிறார். உங்க தலை வெட்கப்பட்ட சூழ்நிலை நம்ம இருக்கலாம், நம்முடைய தலையை உயர்த்துகிறவர் அவர் ஒருவர். கரங்களை உயர்த்தி அவரிடத்துல சொல்லி முடிப்போமா? கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, தலை நிமிர செய்பவர் 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 நீரே. எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஞாயிறு ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய கேடகம், எங்களுடைய மகிமை, எங்கள் தலையை உயர்த்துகிறவர் நீர் ஒருவரே. எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா கடினமான சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கவும், உம்முடைய வார்த்தையை கேட்கவும், எங்களுடைய பிரச்சனையை பார்க்காமல், எங்களுடைய பிரச்சனை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்று பார்க்காமல், மனிதருடைய வார்த்தைகளை கேட்காமல், ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கவும், உம்முடைய வார்த்தையை கேட்கவும், எனக்கு எல்லாம் நீர்தான் என்று சொல்லி உம்மையே நம்பி இருக்கவும் எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவரே, எங்கள் தலையை உயர்த்துகிற தேவன் நீர். எங்களை வெட்கப்படுவதற்காக நீர் எங்களை படைக்கவில்லை, உம்முடைய மகிமைக்காக எங்களை படைத்திருக்கிறீர். அதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் உண்மை சார்ந்து கொள்ள ஆண்டவரே எங்களால் நிற்க முடியவில்லை, உண்மைதான். ஆனால் எங்களுடைய தகப்பன் நீர் எல்லா சூழ்நிலையிலும் எங்களுக்கு கேடகமாக இருக்கிறீர். உண்மை உறுதியாய் பிடித்துக் கொள்கிறோம். நீரே எல்லா சூழ்நிலையிலும் எங்களை வழி நடத்துங்க. வந்த ஒவ்வொருவரையும் பெயர் பெயராய் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கூட அவருடைய வருகை நாட்பரியந்தம் என்றென்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம் ஹல்லேலூயா, ஆமென். ஒருவரை வாழ்த்தி நாம் கடந்து செல்லுவோம்.